நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமுதல் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆறுகள் மற்றும் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் நம்மோடு இணைக்கிறார். திருமலைக்குமார், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரம். அது நெல்லை மாவட்ட பொறுத்தவரை ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் ஆகிய தொடர்ந்து இன்னைக்கு 18, 19 ஆகிய தேதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் உள் மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை இல்லை என்றே சொல்லலாம். பொதுவாக பாபநாசம், அம்பாசமுத்திரம், மூலத்தரப்பட்டி, நாங்குநேரி, மேற்கு தொடர்ச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்க தொடர்ந்து, அதாவது நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு சில இடங்கள்ல லேசான மழையும் அதிகான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களான மாஞ்சோலை, மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவி, பாபநாசம் மற்றும் நம்பியாறு, திருக்கரங்குடி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடை மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள ஆறுகள் மற்றும் குளங்கள், நீர்நிலைகள், திடீரென ஏற்படும் அருவிகள் ஆகியவற்றை பொதுமக்கள் இறங்கக்கூடாது என்றும் கால்நடைகளை அந்த பகுதிகளுக்கு அழைத்து செல்லக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த மழையின் காரணமாக கடலிலும் சீற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் அதே போல தாமிரபரணி ஆற்றிலும் அதிக தண்ணீர் வர வாய்ப்புள்ளதால் ஆற்றங்கரை பகுதி மக்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம், அல்லது குளிக்கவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்கோ செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழை நேரம் என்பதால் மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள், இதுக்கு பாலடைந்த கட்டிடங்கள் இந்த பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பெரிய அளவில் பேரிடர் எதுவும் ஏற்பட்டால் 1077 என்ற இலவச அழைப்புக்கு உடனடியாக பேரிடர் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த மழை நேரம் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.